ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியாக நம்ம வந்து ராகி உருண்டை தான் செய்ய போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மதியம் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதே டைமில் நீங்கள் இது போல் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ராகி உருண்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் இதில் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெயிலேயே பச்சை மிளகாய் வதங்கினா கொஞ்சம் வந்து காரம் குறையும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து ஓரளவு நல்லாவே வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நான் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீரையை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. கீரை நல்லாவே வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கிக்கோங்க. வதங்கட்டும். இந்த கப்பில் வந்து நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. கீரை வந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க ஆரம்பித்தா நல்லா வெந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கீரை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நான் 1 கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட கட்டியாகிடும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டது போல் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிடும். இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 8 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வேக வைக்கிறதுலையே வந்து இது ராகி மாவு நல்லா வெந்து வந்துடணும். ஸோ நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. இடையிடையே இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் கை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த ராகி மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதை வந்து நம்ம வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதுலேயே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை வந்து நல்லா ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ராகி உருண்டையோட நீங்கள் கார சட்னி வச்சுக்கலாம், புளி சட்னி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து வெறும் ராகி உருண்டை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது சட்னி எதுவும் செய்யலை. ஏன்னா இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். சட்னி எதுவுமே தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த சட்னி வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.